வரை நான் தேர்வு செய்து கொள்ள மாட்டேன்னு சத்தியம் பண்றான். ரசூல் அதுக்கு உள்ளத்துல அப்படியே இறக்கம் பண்ணுவாரு. அப்படியே பிடிக்கிறான் ஜெயித கையிட்டால பிடிச்சி கௌபாத்தில் கூட்டிட்டு போய் சொல்றாங்க, வரப்பில் கௌபா, இந்த கௌபாட இறைவன் மீது ஆணையிட்டு நான் சொல்லுகிறேன், இன்ன ஜெய்தன் இப்படி ஜெய்து என்ற மகன் நான் ஜெய்து என்ற மகன், நான் ஜெய்துடைய தந்தை ரசூலா சத்தியம் பண்ணி சொன்னான். ஜெய்து என்ற மகன், நான் ஜெய்துடைய தந்தை அப்படின்னு. அவங்களோட உம்மா அப்பா பாக்குறா, அடிமையா கிடைச்ச ஒரு பிள்ளைய ஏன் நான் அவட தந்தை என்று ரசூல் இவர் சொல்றாரா இருந்தா நாங்க சிறந்தவற்றை தான் என்னோட பிள்ளைய செஞ்சிடும் விட்டுட்டு போறோம், இவரோட சிறந்தவர் தான், உங்கள்கிட்டயே எரிக்கட் பண்ணிட்டாங்க. புள்ள என்னது உங்கள்கிட்ட எரிக்கட்டு பண்ண செஞ்சாங்க, திரும்பி போனார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இதுல ரசூலா அவ்வளவு இறக்கமாயினது, அவ்வளவு நடந்துக்கிறான் நல்ல முறையில. ஆனா அதுல கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த செய்த அல்லாஹ் பறிக்க கூட ரசூலாங்க எப்படி அந்த நிமிஷம் இவர் மகன் அல்ல அவங்களுக்கு சொல்லி அவட கலியை அவட வைஃப் கலியை முடிக்க வச்சு தலாக் பண்ண வச்சு திருப்பி ரசூலுல்லாஹ்வுக்கு முடிக்க வச்சு மாகான முஹம்மதுன் அல்லாஹ் ஜெய்துன்னு பேரே சொன்ன கௌரவத்தை கொடுத்தான் குர்ஆன்ல. ஒரே ஒரு சஹாபி பேர் என்ன குர்ஆன்ல, ஜெய்துர பேர் தான் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபிய்யின். முஹம்மத் உங்களில் எந்த ஆண் மகனுக்கும் தந்தை கிடையாது, இவருக்கும் தந்தை இல்ல, இவருக்கும் தந்தை இல்லை, இவரும் இதுக்கு புறம் ஆம்பளை புள்ள பிறக்கவுமான அர்த்தம். இதுக்கு அப்புறம் ஒரு 11 மனைவி இந்த ஒரு ஆம்பளை புள்ளை இல்லைன்ற சமூகத்தை எவ்வளவு விமர்சனமாகி பழகிட்டானே, 11 மனைவி இந்த ஒரு ஆம்பளை புள்ளை இல்லை என்று. முஹம்மத் இதுக்கு பின்னால் எந்த ஆண் குழந்தைக்கும் தந்தையும் அல்ல, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபி, அல்லாஹ்வுடைய தூதர், நபிமார்களில் முத்திரையானவர் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ரசூலுல்லாஹோட நல்ல பண்பு. அந்த நிமிஷம் இஸ்லாம் வர முந்தியே ஜெயித் என்ன சொல்றாரு, இவருக்கு மேல உலகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் தெரிவு செய்து கொள்ள மாட்டேன். எவ்வளவு ஒரு பரஸ்பரம் அன்பு, எவ்வளவு ஒரு தொடர்பு என்ன செஞ்சிருக்கும் இருந்தீங்க மட்டும் நீங்க பண்ண பண்ணி பாருங்க. அப்ப இது ஒரு மிக ரசூலுல்லாஹோட அந்த 40 வயசுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்துல ஒரு மிக முக்கியமான அம்சம் இதுவும் உண்டு. அதை மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க, அதை மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க. அதை இதனாலதான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பேர் கொடுத்தாங்கன்னு, உண்மையாளன். அவங்க ஜாகிலியத்துல இருக்கிறாங்க, ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பேர், உண்மையாளன், நம்பிக்கையாளன் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியும் கஅபத்துல்லா உடைச்சு கட்டினான், உடைச்சு கட்டக்குள்ள ஹஜர் அஸ்வதை வைக்கணும். இது 3ஆவது சம்பவம். ஹஜர் அஸ்வதை வைக்கணும், சண்டை, ஒவ்வொரு கோத்திரத்துல சண்டை, இவன் சண்டை பிடிக்கிற அவசரம், நான் தான் வைக்கணும், நீ தான் யுத்தம் என்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் ஒரு நாள் முன்னுக்கு வர கொஞ்சம் நில்லுங்க, நம்ம சண்டை பிடிக்க கூடாது. கஅபத்துல்லா கட்டுறதுல என்ன செய்வோம், நாங்க ஒரு முடிவு, இன்றைக்கு நைட்டுக்குள்ள நாங்க என்ன செஞ்சு கொள்வோம், இந்த கஅபத்துல்லால எல்லாரும் ஒதுங்கி ஒளிஞ்சு இருப்போம். அவங்களை கோத்திரத்துல முடிவு எடுக்கிறார். முதலாவது யாரு கஅபத்துல்லாக்குள்ள நுழைகிறாரோ அவர் தான் என்ன செய்வாரு, எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். பாக்குறாங்க நல்ல முடிவு, எல்லாரும் என்ன செய்யறாங்க, அன்றிரவு கஅபத்துல்லாக்குள்ள ஒளிஞ்சு ஒரு பாதியில இருக்கிறாங்க. யார் முதலா வாரன்னு வரும் சும்மா, அதாவது தஹஜ்ஜுத் மாதிரி டைம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி டைம்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அது இந்த டைம்ல எப்படி இந்திக்கிறாங்க அந்த ஜாகிலியத்துக்குள்ளே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாருக்கும் உள்ளது ஒரு சந்தோஷம், நம்பிக்கையாளன். வேற யாரா வந்துட்டாங்கடா, நம்பிக்கையாளர் தான், நல்ல ஆட்ட தான் பொறுப்பு கொடுக்க போறோம், எல்லாரும் பேசிக்கிறாங்க, நாங்க நல்ல ஆட்ட தான் பொறுப்பு கொடுக்க போறோம் என்று எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட விஷயம் சொல்றாங்க. அப்ப ஜாகிலியா காலம் ரசூலுல்லாஹ்ட்ட விஷயம் சொல்றாங்க, இப்படி நாங்க ஒப்பந்தம் பண்ணோம், நீங்க வந்துட்டீங்க, நீ தான் பொறுப்பெடுக்கணும். எவ்வளவு ஒரு சிக்கல், எல்லாருக்கும் மனசோடையா நடக்கணும். ரசூலுல்லாஹ் என்னமா சொல்றாங்க, ஒரு வெள்ள புடவை எடுத்துட்டு சொல்றாங்க, விரிக்க சொல்றாங்க. ஹஜர் அஸ்வதை எல்லாரும் தூக்கி வைக்கிறாங்க, எல்லாரும் புடவை பிடிங்கன்றாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஒவ்வொரு மூளை அடிச்சு அப்படி பிடிக்கிறாங்க, பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. எதுக்கிட்ட, கௌபா கிட்ட தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து என்ன செய்யறாங்க, அதுல வச்சு விடுறாங்க. இது எல்லாரும் பொருந்தி கொண்டாங்க. என்ன ஒரு நட்பண்பு, என்ன ஒரு அஹ்லாக் அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்திருக்கணும். இதோட நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றாரு, உங்களே இவங்க வெளியேற்றுவாங்க, இந்த ஊரை விட்டு இவங்க வெளியேற்றுவாங்க, அவ்வளவு மரியாதை, உங்களே வெளியேற்றுவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நம்ம எப்படி சொல்றோம், வெளியேற்ற அல்லாஹ்வுக்காண்டி தானே, வெளியேற்றப்பட்டா அதெல்லாம் கணக்கில்லை, நாங்க அல்லாஹ்வுக்காண்டி ஏற்கனவே மார்க்ஸ் இல்லைங்க ஊர்ல, என்னது ஏற்கனவே மார்க்ஸோ புள்ளியோ இல்லை, அதனால வெளியேற்றப்பட்டா பரவாயில்ல அல்லாஹ்வுக்காண்டி சொல்லுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன அவ முஹ்ரிஜியஹும், என்னையே வெளியேற்றுவார்களான்னு கேட்டாங்க. இவங்க என்னையே வெளியேற்றுவாங்க, அவங்களுக்கு அதை நினைச்சு பார்க்கல, அவங்களுக்கு என்னைய இவங்க இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவாங்க என்ற சொல் வந்து அவங்களுக்கு தாங்க ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ் என்ன இவங்க வெளியேற்றுவாங்க, நீங்க கொண்டு வந்ததை போல யார் கொண்டு வந்தாலும் வெளியேற்றுவாங்க, நீங்க கொண்டது மாதிரி அவ்வளவு பண்புக்கு மேல பண்புட மழையாக இருந்தாலும் வெளியேற்றுவோம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் வந்து அவங்க விமர்சிக்க கூட, பைத்தியகாரன் என்று சொல்லக்கூட சுருங்கி பேர் ரசூலுல்லாஹ். சதீக் அதாவது இந்த சித்திக் உண்மையாளர், சாதிக் உண்மையாளர்,
அல் அமீன் நம்பிக்கையாளன்னு சொல்லி கொண்டிருந்தவங்க பைத்தியக்காரன், சூனியக்காரன், கவிஞன் அப்படி எல்லாம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா சொல்றா வலக்கத் நஅலமு அன்னஹு யதீகு ஸத்ருக பிமா யகூலூன். அவர்கள் சொல்றத வச்சு உங்களோட உள்ள அப்படியே சுருங்கி போறது எங்களுக்கு தெரியும்ன்றாங்க. வளைடா அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மனவட்டப்பட்டாங்க. அல்லாஹ்வே ஆறுதல் படுத்துறாங்க. வமா அன்த பினிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல நபியே, நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல. அது அல்லாஹ் தஆலா சொல்றான் இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்க நிறைய நட்பண்போட அல்லாஹ் ஆறுதல் சொல்ல வேண்டி வந்து ரசூலுல்லாஹ் அவ்வளவு கவலை ரசூலுல்லாஹ் வளைடா நீங்க மிகப்பெரிய உயர்ந்த நட்பண்போடு இருக்கிறீர்கள். ஃபஸதுபுசிரு வயுபுசிரு பிஅய்யுகுமுல் மஃப்தூன். நீங்களும் பார்ப்பீர்கள் அவர்களும் பார்ப்பார்கள் உங்களில் யார் பைத்தியக்காரர்கள். இப்ப கற்பனை பண்ணுங்க, திருப்பி மதீனா மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் போகல எவ்வளவு சந்தோஷம் பண்றீங்க. அந்த மக்களோட அவ்வளவு இலகியல நடந்தாங்க உதவியுடன் படிக்கல. என்ன காரணம்? இந்த நட்பண்புல தனக்கு ஒரு விமர்சனம் வந்து ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு இதா இருந்துச்சு. நட்பண்புல விமர்சனம் வந்ததற்கு தானே நபியோட உள்ளத்துல இஸ்லாத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பண்பு ரீதியா சோதிக்கப்பட்டதுக்கான மனைவி விபச்சாரம் செய்தாண்ட செய்திகள், பைத்தியகாரன் என்ற செய்திகள், கவிஞர் என்ற செய்திகள், சூனியக்காரன் என்ற செய்திகள், குறிகாரன் என்ற செய்திகள். ஒருத்தர் நல்ல பண்போட 40 வயசுல எந்த அடையாளமும் இல்லாம இருந்த மனுஷனுக்கு பண்பு ரீதியாக ரசூலுல்லாஹ் அந்த விமர்சனங்கள் வந்து சுமக்க இல்லாம இருந்துச்சு. அதனால அல்லாஹ் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பாருங்க, நூஹுடத்தை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, நபியே ஃபஸ்பிர் பொறுத்துக்குங்க. என்னது பொறுத்துக்குங்க நல்லா திருப்பி திருப்பி சொல்றானே. அதெல்லாம் என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் அந்த மக்களோட உள்ளத்துல நல்லா தெரியுற நல்ல பண்புதான். பொய் சொல்ல அபூ சுஃபியான் சொல்றாரு, அபிசீனியா மன்னன் விசாரிக்கிறார் எங்களே, விசாரிக்க நான் பொய் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நான் வந்து பொய் சொல்லி எனக்கு பின்னால் உள்ளவங்க இவங்களோட வந்திக்கிறவங்க என்ன பொய்ப்படுத்தி விடுவார்களோன்றதுக்காக ரசூலுல்லாஹ் பத்தி கேட்ட எல்லாத்தையும் நான் உண்மையா சொன்னேன். அவர் இதுக்கு முந்தி பொய் சொல்லிக்கிறாரா? இல்ல. அவர் உண்மையாளரா நட்பண்புள்ளவரா இருக்கிறாரா? இதெல்லாம் பொய் தான் சொல்ல நினைச்சேனா. ஆனா சொல்ல இயலாத காரணம் மத்தவங்க